Hey guys, this is Swarna from Thamakaisss. இந்த வீடியோல நம்ம Origami magic spiral cubes எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. First 10 x 10 cm க்கு ரெண்டு ஸ்கொயர் ஷீட் நியான் yellow and orangeல எடுத்துர்க்கேன். First ஒரு பேப்பர் எடுத்து ட்ரையாங்கிளா மடிச்சுக்கலாம். அப்புறம் இத ஓபன் பண்ணி ஒரு எட்ஜை இது மாதிரி சென்டர் லைன்ல இப்படி மடிச்சிட்டு திரும்பி இதை இன்னொரு ஹாஃபா மடிக்கணும். இதே ப்ரொசீஜர் ஆப்போசிட் சைடில் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு எட்ஜை அந்த வி மாதிரி முடியுதுல்ல அது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை இது மாதிரி வெளில வரா மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கணும். அப்புறம் ஆப்போசிட் சைடை அந்த ட்ரையாங்கிளாக மடித்தோம்ல அந்த எட்ஜ் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஆப்போசிட் சைடாக முன்னாடி மடித்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடாக ட்ரையாங்கிளாக வெளில வரா மாதிரி மடிக்கணும். இதே ப்ரொசீஜர் இன்னொரு பேப்பர்லேயும் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளாக மடிக்கிறோம். ஓப்பன் பண்ணி ஒரு எட்ஜை சென்டர் லைனுக்கு ஃபோல்ட் பண்ணுறோம். அப்புறம் திரும்பி இதை ஹாஃபாக மடிக்கிறோம். இதே வேலையை ஆப்போசிட் சைட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எட்ஜை ஆப்போசிட் சைடில் இருக்கிற வி வரைக்கும் மடிக்கணும். மடிச்சுட்டு இதை ட்ரையாங்கிளாக வெளில வரா மாதிரி மடிக்கணும். இப்போது இதை திரும்பியும் மேலே மடிச்சுட்டு முன்னாடி மடித்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் வெளில வரா மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த ஒழுங்காக கவனிங்க. இப்போ ரெண்டு பேப்பரையும் நம்ம ஒன்றா வைக்கணும். இப்படி திருப்பிட்டு தோ அந்த இடம் உள்ளே போகிற மாதிரி புரியுதா? இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஆரஞ்ச் சைடு எல்லோ வெள்ளை தெரியணும், எல்லோ சைடு ஆரஞ்சு வெள்ளை தெரிகிற மாதிரி. இந்த இடம் கரெக்டாக பண்ணுங்கள். தப்பாக ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்யூப்ஸ் ஒழுங்காக வராது. இப்போ இந்த 4 கார்னர்ஸ் இருக்குல்ல இதை கம் போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ ஒன்று பண்ணியிருக்கேனா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நமக்கு இதான் ப்ரொசீஜர். ஒரு ஸ்பைரல் க்யூப் பண்ணுறதுக்கு இதான் ப்ரொசீஜர். இப்போது ஒன்று பண்ணியிருக்கேன். நான் இதே மாதிரி ஆல்ரெடி 4 பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா ஸ்டிக் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றா ஸ்டிக் பண்ணுறதுக்கு கலர் ஆரஞ்சு எல்லோ அப்படின்னு மாறி மாறி இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிக் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் ஒரே கலரில் க்யூப் பண்ணுறீங்க, ரெண்டுமே நான் வேறு வேறு கலர் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஸ்டிக் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஸ்டிக் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 3.5 சென்டிமீட்டருக்கு 2 ஆரஞ்சு கலர் நியான் ஆரஞ்சில் ஸ்கொயர் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இதை இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே காயறதுக்கு ஒரு 5 to 10 minutes தாராளமாக ஆகும். ஸோ அது வரைக்கும் இதை எதுவுமே பண்ணாமல் விட்டுருங்க. ஓகே, நான் இப்போ காஞ்சிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இந்த இடத்துல நீங்கள் கோட்ஸ் எழுதலாம், ஃபோட்டோஸ் ஒட்டலாம்,
சும்மா டிசைன் போடலாம், டிசைன் பேப்பர் ஒட்டலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இல்லாட்டி சும்மா கூட இதை வச்சு விளையாடலாம், அதுவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நாங்கள் இன்னொன்று பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்ன guys, ஸ்பைரல் கியூப்ஸ் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பண்ணதை போட்டோ எடுத்து கூட எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமக்கைஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And always handmade is heartmade.